ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் EC60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10ஓட சாப்டர் 7ல் எக்ஸாம்பிள் நம்பர் 7.21 பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். அப்போ தான் எனக்கும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் கொடுத்துட்டாங்க. இப்போது அனதர் ஹெமிஸ்பியர் இருக்குது, அதோட வால்யூம் வந்து 2/3 ஆஃப் இந்த ஹெமிஸ்பியர். அப்போன்னா ரேடியஸ் ஆஃப் த நியூ ஹெமிஸ்பியர் கண்டுபிடின்னு கேட்குறாங்க. வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியரை எழுதிக்கோங்க. வால்யூம் ஆஃப் நியூ ஹெமிஸ்பியர் என்ன சொல்லியிருக்காங்க? 2/3 ஆஃப். ஸோ 2/3 இன்டூ வால்யூம் ஆஃப் அந்த ஒரிஜினல் ஹெமிஸ்பியர். ஸோ 2/3 இன்டூ வால்யூம் ஆஃப் ஒரிஜினல் ஹெமிஸ்பியர் எவ்வளோ? 29,106 போட்டுக்கோங்க. இப்போது இந்த நம்பர் 3 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணணுமான்னு தெரியணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த டிஜிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பார்க்கணும். 2 + 9 11, 11 + 1 12, 12 + 6 18. ஸோ 18 வந்துட்டு 3 டேபிள்ஸில் வரும். அதனால் இது கண்டிப்பாக 3 டேபிள்ஸில் கட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னா 3 9s are 27, பேலன்ஸ் 2, 3 7s are 21. இந்த 0 அப்படியே எழுதிட்டு 3 2s are 6. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 19,404ன்னு வந்துடுது. இதுதான் வால்யூம் ஆஃப் நியூ ஹெமிஸ்பியர். ஸோ ஹெமிஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா என்னது? 2/3 πr³ = 19,404. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். 2/3 இன்ட்டு பை பதிலாக 22/7 இன்ட்டு r³ இன்ட்டு 19,404. நமக்கு தேவை ரேடியஸ், அதனால் r³ மட்டும் இங்கே வச்சுட்டு 2/3 அங்கே போகிறப்போ 3/2, 22/7 அங்கே போகிறப்போ 7/22. கண்டிப்பாக 11 டேபிள்ஸில் வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் மைண்ட் கேல்குலேஷனில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இது 11 டேபிள்ஸில் வந்துடுது. ஸோ 2 11s are 22. இதை கட் பண்ணி 11 டேபிள்ஸில் 1764 அப்படின்னு போட்டிருக்கேன். அடுத்தது இந்த 2 டேபிள்ஸை வச்சு இதை கட் பண்ணி 882 போட்டிருக்கேன். மறுபடியும் 2 டேபிள்ஸை வச்சு இதை கட் பண்ணி 441 போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மென்சுரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 30 வரைக்கும் 30s வரைக்கும் எல்லாருமே தயவு செஞ்சு படித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 441 வந்து 21 ஸ்கொயர். அதனால் நான் 441 21 × 21 எழுதிட்டேன். மிச்சம் இருக்கிற 3 × 7 21ன்னு எழுதிட்டேன். வேஸ்ட்டாக உட்காந்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு க்யூப் ரூட் கண்டுபிடிச்சி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா டைம் ரொம்ப சேவ் ஆகும். ஸோ கியூபிக் ரூட் அப்படின்றனால r = உங்களுக்கு 21 சென்டிமீட்டர்னு வந்துடும். ஸோ ரொம்ப ஈஸியான சம். தேங்க்யூ வியூவர்ஸ்.